ஆன்ம நேய அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். வேலூர் சித்த வித்தை தவ மையத்தின் சார்பில் நம்முடைய ஞானபிதா ஜெகத்சோதி சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் உலக மக்கள் நலன் கருதி உருவாக்கிய சித்த வேத தத்துவத்தை உங்களின் செவிகளுக்கும் சிந்தனைக்கும் பயன் தரும் வகையில் தினம் தினம் வழங்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாய் இன்று 17ஆம் நாள் தொடக்கம். அந்த சமயத்தில் சுவாசத்தின் கதி, அதாவது மூச்சின் வழி எந்த பக்கம், அதாவது எந்த இடத்திற்கு, மேல் பக்கத்தில். அத்தருணத்தில் வேண்டிய கதிதான் இப்போது நான் சொல்லிய கதி. அது எப்படி என்றால், இதோ பாருங்கள், இவ்விதமாகும். இதுதான் வேண்டியது. இந்த கதி அப்பொழுது கிடைக்கிறதுண்டா? கிடைக்கிறதில்லை. அது ஏன் என்றால், பிறப்பு உண்டானால் இறப்பு உண்டென்று நாம் எண்ணி இருக்கிறோம். அது தவறு. இறக்காமல் இருப்பதற்கு ஏதேனும் வழி உண்டோ இல்லையோ என யோசிக்காத காரணத்தால் அப்படி தீர்மானித்திருக்கிறோம். ஆனால் நாம் மதிக்க படிக்க வேண்டும். அப்படி மறிக்க படிக்காததினால்தான் நாம் நரகம் அனுபவிப்பதற்கும் செத்து போகிறதற்கும் இடம் உண்டாயிற்று. மறிக்க படித்தால் நாம் நரகம் அனுபவிக்கின்றதற்கும் செத்து போகின்றதற்கும் இடமில்லை. மறிக்க என்றால் மறக்க என்று பொருள்படும். எதை மறக்க வேண்டியதென்றால், நான் என்று சொல்லப்பட்ட நிலைமையையும் உலகத்தையும் ஆகும். அப்பிரகாரம் மறந்து தன்னுடைய ஜீவனை உள்ளில் அடக்க வேண்டும். அந்த மார்க்கத்தை படித்து ஜீவனை அடக்கம் செய்தால் நாம் செத்து போக இடமுண்டா? இடமில்லை. மறப்பதற்கு வேண்டிய கதிதான் முன்பே நாம் காண்பித்து கொடுத்தது. அதை முன்னமேயே படிக்காததினால்தான் செத்து போகும் சமயத்தில் அந்த கதி கிடைக்காமல் 4, 5, 10, 20, 30 தினங்களும் ஏறக்குறைய 1 வருடமும் கூட படுத்து சுவாசம் மேலே இழுத்து, அதாவது மேல் மூச்சு வாங்கி சுவாசம் முட்டி ஜடம் புண்ணாகி பழுத்து புழுத்து அப்புழுக்கள் குத்தி துளைக்க உணர்வில்லாமல் கிடந்து மிகவும் கஷ்டப்பட்டு செத்து போகின்றதை நாம் கண்டதில்லையா? கண்டிருக்கிறோம். அப்பொழுது அவர்கள் அனுபவிக்கின்ற நரக கஷ்டங்கள் இன்ன விதத்தில் என்று அவர்களுக்கு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களாகிய நமக்கு எவ்வளவு கஷ்டம் தோன்றுகிறது. அப்பொழுது அவருடைய கஷ்டத்தை இன்ன விதம் என்று சொல்ல நமக்கு முடியுமா? முடியாது. ஆனால் இப்பொழுது காண்பித்த கதியை நாம் அபியாசித்திருந்தால் அந்த சமயத்தில் இப்பிரகாரமுள்ள கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டி வருமா? வராது. ஆனால் நமக்கு இப்பொழுது பிரம்மரந்தரம் மூடி இருக்கின்றதோ திறந்திருக்கின்றதோ? மூடி இருக்கின்றது. மூடி இருக்கிற பிரம்மரந்தரம் திறக்காமல் ஜீவன் பிரம்மரந்தரத்தில் போய் சேர முடியுமா? சேர முடியாது. அது எப்படி என்றால், தன்னில் இருக்கிற ஜீவசக்தி பிரம்மரந்தரத்தை தட்டி திறக்காமல் அத்துடன் சென்று முட்டி அதோகதியாக வெளியில் போய் நசித்து போகின்றதனால்தான் செத்து போகின்றது. அதனால் தன்னுடைய ஜீவசக்தியை வெளியில் விடாமல் தன் உள்ளிலேயே மேல்கதியாக நடத்தி அந்த ஜீவனால் பிரம்மரந்தரத்தை தட்டி திறக்க வேண்டும். அவ்விதம் செய்து ஜீவன் பிரம்மரந்தரத்தில் லயித்து தானாகி தன்மயமாய் தீருகின்றதே மோட்சம். இவ்விதத்தில் அல்லாமல் மற்றெந்த விதத்திலும் மோட்சம் சித்திக்கிறதில்லை. ஆனால் இதுவரையிலும் நம்முடைய ஜீவனுக்கு கீழ்கதியோ மேல்கதியா? கீழ்கதியாகும். இந்த ஜீவன் கீழ்கதியாக போய் தன்னில் இல்லாமலாகி தீர்ந்தால் என்னவாகிறது? பிணமாகிறது. இப்பொழுது உம்முடைய ஜீவனுக்கு கதி என்னவாகிறது?
மேல்கதி ஆகிறது. கீழ்கதியாயிருக்கிற ஜீவனுக்கு இப்பொழுது மேல்கதி வந்தது. ஆனால் உம்மில் உமக்கு மேலான வஸ்து எது? ஈஸ்வரன். அப்பொழுது ஜீவன் ஈஸ்வரனோடு ஐக்கியமாயிற்று. இதற்கே ஜீவேஸ்வர ஐக்கியம் என்று சொல்லப்படுகிறது. ஜீவன் ஈஸ்வரனோடு ஐக்கியமானால் என்னவாகும்? மோட்சமாகும். இதற்கேதான் பிராணனையும் அபானனையும் ஐக்கியப்படுத்துவதென்று சொல்லுவது. பிராணம் நம்முடைய உள்ளில் இருக்கிறது, அபானன் வெளியில் போகிறது. அப்படி வெளியில் போகின்ற அபானனை வெளியில் போக விடாமல் பிராணனுடன் சேர்த்து உள்ளிலேயே ஒரே கதியாய் நடத்துவதற்குத்தான் பிராணாயாமம் என்று சொல்லுவது. பிராணாயாமம் என்றால் பிராணனை ஆயாமம் செய்கிறது. ஆயாமம் செய்கிறதென்றால் தடுத்து நிறுத்துகின்றது, அல்லது நேரே கொண்டு போகின்றது, அல்லது நீட்டுகின்றது. அதாவது உள்ளில் இருக்கிற பிராணனை அபானனாய் வெளியில் போகாமல் உள்ளிலேயே தடுத்து நிறுத்துகிறது. அப்பொழுது பிராணனுக்கு நேர்கதி ஆகின்றது. இப்பொழுதோ பிராணம் நேரே போகாமல் வளைந்து 5 துவாரங்களின் வழியாக வெளியில் போய் நசித்து கொண்டிருக்கிறது. அப்பிரகாரம் வெளியில் போகாமல் தன் உள்ளில் அடங்கி மேல் கீழ் ஒரே கதியாய் வரும்பொழுது நேரே ஆகின்றது. அதற்காகவே பிராணனை நேரே கொண்டு போக வேண்டும் என்று சொல்லுவது. நீட்டுக என்றால் நீளமாக்குக என்றாகின்றது. எதை நீளமாக்க வேண்டியதென்றால் நம் உள்ளில் இருக்கின்ற பிராணம் நீளமாய் இல்லாமல் வளைந்து அபானனாய் வெளியில் போய் நசித்து கொண்டிருக்கிற அதனை ஆகும். அந்த அபானனை வெளியில் விடாமல் பிராணனுடன் சேர்த்து நேரே கொண்டு போகும் பொழுது நீளமாகின்றது. இதற்காகத்தான் நீட்டமாக்குக என்று சொல்லுவது. அப்பொழுது நாம் தூங்குகிற சமயத்தில் நம்முடைய கதி எவ்விதமோ அவ்விதமே தூங்காதிருக்கிற சமயத்திலும் ஆகி தீரும். ஆனால் தூங்கும் சமயத்தில் உள்ள கதி உள்ளிலோ வெளியிலோ? உள்ளில்தான். தூங்குகிற சமயத்தில் நமக்கு பலவிதத்தில் சுவாச கதிகள் உண்டு. அது எப்படி என்றால், சிலருக்கு குரட்டை உண்டாகிறது. அதாவது சிலர் தூங்கும் பொழுது உள்ளில் நடக்கும் கதியிலிருந்து குருங் என்றும், சிலர் குரும் என்றும், சிலர் எருது முக்குவது போல் குங்கோ என்றும் பலவித சப்தங்களும் உண்டாக்குகிறார்கள். அவைகள் ஒருபொழுதும் சரியான கதி அல்ல. சரியான கதி ஜீவசக்தியான வாயுவுக்கு நேர்மையாய், அதாவது இலகுவாய், யாதொரு சேஷ்டையும் சப்தமும் இல்லாமல் சுவாசம் உண்டோவென்று அறிவதற்கும் கூட முடியாமல் 2 மார்புகளின் குழியிலிருந்தோ அல்லது அடித்தொண்டையின் குழியிலிருந்தோ ஒரு துடிப்பு மாத்திரம் காணலாம். அதுதான் சரியான கதி. அந்த கதியே நமக்கு தூங்காத சமயத்திலும் கிடைக்க வேண்டியது. அதுதான் நமக்கு மோட்சத்திற்குள்ள மார்க்கம். அந்த கதி வரும்போது நம்மிலேயே பிரகாசிக்கிறது. அது எப்படி என்றால், இந்த இடத்தில் நெருப்பை வைத்துவிட்டு நெருப்பில்லாத மற்றொரு இடத்தில் ஊதினால் பிரகாசிக்குமா? பிரகாசிக்காது. அந்த நெருப்பணல் பிரகாசிக்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும்? அந்த கனலின் மேல் ஊத வேண்டும். அதே பிரகாரத்தில் தான் அவனவனுடைய அக்னி நேத்திரமாகிய சுழிமுனையில் ஊதாமல் வெளியில் ஊதுவதினால்தான் நம்மில் பிரகாசிக்கிறதில்லை. ஆனதினால் ஜீவசக்தியாயிருக்கிற வாயுவினால் நம்முடைய புருவ மத்தியமாகிய சுழிமுனையாய் இருக்கிற அக்னி நேத்திரத்தில் ஊதி ராக துவேஷாதிகளாகிய துர்விசாரங்கள், அதாவது துர்குணங்களை எப்பொழுது அங்கே எரிக்கின்றோமோ அப்பொழுதுதான் நம்மில் பிரகாசித்து ஞானம் உண்டாகின்றது. அவ்விதத்தில் அல்லாமல் வேறு யாதொரு விதத்திலும் ஞானம் உண்டாகிறதில்லை. மேற் சொல்லிய விதத்தில் செய்வதற்குத்தான் பிராணாயாமம் என்று சொல்லப்படுவது.
இதை உலகத்தில் அறியாமலும் அவ்வாக்கியத்தின் பொருள் தவறாக எண்ணியும் பலவிதத்திலும் செய்கிறார்கள். சிலர் மூக்கினுடைய ஒரு துவாரத்தை அடைத்து மற்றொரு துவாரத்தின் வழியாய் வாயுவை மேலெடுத்து ஏற்றி அடக்கி பிடித்து நிறுத்தி தலையிலுள்ள மூளையை இளக்கி பைத்தியம், சயம், நாடிப்பிழை முதலான வியாதிகளை உண்டாக்கி கொண்டு செத்து போகவும் செய்கிறார்கள். அதன் நிமித்தம் உலகத்தில் பிராணாயாமத்தை அநேகமாய் நிந்தித்து வருகிறார்கள். ஆனால் சதா பிராணாயாமிக்கு வியாதியே இல்லை என்பதாக நிரீஸ்வரர்களால் சொல்லப்பட்டும் இருக்கிறது. பிராணம் நமது உள்ளிலாகும். அப்படி உள்ளில் இருக்கிற பிராணனை மூக்கினுடைய ஒரு துவாரத்தை அடைத்து மற்ற துவாரத்தின் வழியாய் வெளியிலிருந்து பிராணம் என்று நினைத்து பிடித்திருத்தால் கிடைக்குமா? கிடைக்காது. அதற்கொரு உதாரணம், ஒரு சாக்கு நிறைய நெல் வைத்திருக்கிறது. அதற்கு வெளியிலும் அதிகம் நெல் உண்டு. அந்த நெல்லையும் இந்த சாக்கிலேயே நிரப்ப வேண்டும் என்று நினைத்தால் முடியுமா? முடியாது. அதை கவனியாமல் மற்றும் நெல்லை அதில் வாரி போட்டு மிதித்து அமைக்கினால் அந்த சாக்கு என்னவாகும்? அந்த சாக்கு கிழிந்து போகும். அவ்விதமேதான் நம் உள்ளில் இருக்கும் ஜீவ சக்தியாயிருக்கிற வாயுவினோடு வெளியில் இருக்கிற வாயுவை இழுத்து சேர்க்க கருதி வெளியில் இருக்கிற வாயுவை இழுத்து ஏற்றினால் அபாயம் நேரிட்டு ஆபத்துக்கள் உண்டாக்கி செத்து போவதற்கு இடமாகின்றது. ஆகையினால் பிராணாயாமம் என்று சொல்லுவது நமது உள்ளில் இருக்கிற பிராணனை வெளியில் விடாமல் நம் உள்ளிலேயே நடத்துவதாகும். அப்படி செய்கின்றவருக்கு யாதொரு வியாதியும் உண்டாகிறதில்லை. அதனால்தான் சதா பிராணாயாமிக்கு வியாதி இல்லை என்று சொல்ல காரணம். 4ஆம் அத்தியாயம் முற்றிற்று. நன்று. நாளைக்கு தொடர்வோமா? ஆத்ம வணக்கம்.